அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மது முபாரக் வ ஸல்லிம் அலைஹி. கண்ணியத்துக்குரிய பெருமக்களே, அல்லாஹ்வின் மகத்தான கருணையினால் புனிதமான பரக்கத் மிகுந்த ரஜபுடைய மாதம் நம்மை முன்னோக்கி வர இருக்கிறது. இந்த நேரத்தில் பரக்கத் சம்பந்தமான சில விஷயங்களை நாம் சிந்தனையிலே கொள்ள வேண்டும். கொண்டால் அது பொருத்தமானதாக இருக்கும். அல்லாஹ்வின் மகத்தான கருணை, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பரக்கத் என்பது கிடைத்துவிட்டால் அதைவிட மிக பாக்கியம் வேறெதுவும் இருக்க முடியாது. வரலாற்றில் சில சான்றுகள் இதற்கு நமக்கு கிடைக்கிறது. அருள்முறை குர்ஆனின் வழியாக சையதுனா நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்தில் ஒரு வெள்ளப்பிரளயம் ஏற்பட்டு ஒட்டுமொத்த உலகமும் அழிக்கப்பட்ட அந்த நேரத்தில் 80 நபர்கள் மாத்திரம் எஞ்சியிருந்தார்கள். அந்த மக்களோடு அவர்கள் பிரயாணப்பட்டு அல்லாஹ்வின் ஏற்பாடு, அல்லாஹ் ஒரு இடத்தில் கரை ஒதுங்கச் செய்தான். அந்த இடத்தில் இறங்குமாறு சொன்னான் கப்பலிலிருந்து. கீலையா நூஹ் உஹ்பித் பிஸ்ஸலாமி மின்னா பரகாத்தின் அலைக வாலா உம்மமி மிம்மம் மஅக். 80 நபர்கள் தான் அதில் இருந்தார்கள். ஆனால் அவர்கள் இறங்குவதற்கு கொஞ்சம் யோசித்த நேரத்தில், இறங்குங்கள், என்னுடைய சலாமும் பரக்கத்தும் உங்கள் மீதும் உங்களுடைய சமுதாயத்தின் மீதும் இருக்கிறது என்று அல்லாஹ் சொன்னான். இன்றைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய ஜனத்தொகை அந்த 80 பேர்களிலிருந்து வந்தது தான். சமானின கரியா என்று கூட அதுக்கு வரலாற்றிலே ஒரு பேர் உண்டு. 80 நபர்களை கொண்ட கிராமம் என்று. ஆக அந்த பரக்கத்தினுடைய பிரதிபலிப்பு இன்றைக்கு அதிலிருந்து அந்த 80 நபர்களிலிருந்து உருவானது தான் ஒரு பெரிய மக்கள் தொகை. இன்றைக்கு நாம் வாழுகின்ற உலகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் தொகை. இதுதான் பரக்கத்தினுடைய தாக்கம். அதேபோல் சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தள்ளாத வயதில் இருக்கிறார்கள். விரக்தியினுடைய விளிம்பிற்கே சென்று விட்டார்கள். இனி நமக்கு குழந்தை பிறக்குமா என்று மலக்குமார்கள் வந்து அவர்களிடத்தில், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் அவர்களுடைய மனைவி அருகாமையில் நின்று கொண்டிருக்கின்ற போது, இஸ்ஹாக் என்கின்ற ஒரு குழந்தை பிறக்க இருக்கிறது என்று, மிவரா இஸ்ஹாக் யாக்கூப், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பின்னால் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறக்க இருக்கிறார்கள் என்று சுப செய்தி சொன்னார்கள். அலிது வான் அஜூஸ் வஹாதா பாலி ஷேஹா இன்னஹாதா லஷையுன் அஜீப். அப்பொழுது அவர்கள் சொன்னார்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய துணைவியார் சொன்னார்கள், நானும் ஒரு வயது முதிர்ந்த கிழவியாக இருக்கிறேன், என்னுடைய கணவரும் ஒரு வயது முதிர்ந்தவர், எங்களுக்கு குழந்தை பிறக்குமா? அப்படியானால் இது ஒரு ஆச்சரியம்தான் என்று சொன்னார்கள். ஆனால் மலக்குமார்கள், அத்தஅஜபீன மின் அம்ரில்லா, அல்லாஹுடைய விஷயத்தில் நீங்கள் ஆச்சரியப்படுகிறீர்கள், ரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு அலைக்கும், அல்லாஹுடைய ரஹமத்தும் அவருடைய பரக்காத்துகளும் உங்களுக்கு இருக்கிறது என்று பதில் கூறினார்கள், மறுமொழி கூறினார்கள். குழந்தையே பிறக்காது என்கின்ற விரக்தியின் விளிம்புக்கு சென்ற இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பிறந்தவர்கள் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம். இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிலிருந்து தான் பனி இஸ்ரவேலர்கள் வருகிறார்கள். உலகத்திலேயே மிகப்பெரிய சமுதாயமாக வாழ்ந்தவர்கள். ஆயிரக்கணக்கான நபிமார்கள் அதிலிருந்து வந்தார்கள். உலகத்தில் அல்லாஹு தாலா அருளிய 4 வேதங்களில் 3 வேதங்கள் அவர்களுக்குத்தான் வழங்கப்பட்டது. தௌராத், இஞ்சில், ஜபூர் 3ம் அவர்களுக்கு வழங்கப்பட்டது தான். இவ்வளோ பெரிய சமுதாயம் எப்படி வந்தது? அல்லாஹு தாலா ரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு அலைக்கும், அவர்கள் அல்லாஹ்வுடைய அருளும் பரக்கத்தும் அவர்களுக்கு உண்டானது. இதேபோல் கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் திருமணமான நேரத்தில் அவர்களுக்கு துவா செய்தார்கள். பாரக்கல்லாஹு லக வ பாரக அலைக் வஜமா பைனகுமா ஃபீ கைர் என்று நம்ம தம்பதிகளுக்கு துவா செய்கிறோம் இல்லையா? முதலில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பரக்கத்தை கொண்டு துவா செய்தது அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்குத்தான். வாழ்க்கையிலே அவர்கள் சொல்கிறார்கள், அந்த துவாவுக்கு பின்னால் நான் ஒரு கல்லை புரட்டினாலும் சரி, அந்த பரக்கத்தினுடைய பிரதிபலிப்பு எப்படி இருந்தது, அந்த துவாவினுடைய தாக்கம், ஒரு கல்லை புரட்டினாலும் சரிதான், ஒன்று தங்கம் இருக்கும் அல்லது வெள்ளி இருக்கும் என்கின்ற அளவுக்கு அல்லாஹு தஆலா எனக்கு அவ்வளோ பெரிய செல்வத்தை தந்தான் என்கிறார்கள்.
இதுதான் பரக்கத்தினுடைய பிரதிபலிப்பும் தாக்கமும். எனவே இந்த பரக்கத் நமக்கு எந்த வழியாகவெல்லாம் கிடைக்கும், பரக்கத்தை பெறுவதற்கான வழிகள் என்ன? குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா சில வசனங்களில் சொல்லி காட்டுகிறான். வலவ் அன்ன அஹ்லல் குர்ஆ ஆமனூ வத்தகவ் லஃபதஹ்னா அலைஹிம் பரகாத்தின் மினஸ் ஸமா. ஒரு ஊரார்கள் ஈமான் கொண்டு அல்லாஹ்வை பயந்து வாழ்ந்தால் நாம் வான்பனிடத்திலிருந்து லஃபதஹ்னா அலைஹிம் பரகாத்தின் மினஸ் ஸமா, பரக்கத்துகளை நாம் அவர்களுக்கு அள்ளி வழங்குவோம் என்று, திறந்து விடுவோம் என்று. அதேபோல இஸ்திக்ஃபார், வஸ்தக்ஃபிரு ரப்பக்கும் இன்னஹு கான கஃபாரா யுர்சிலிஸ் ஸமா அலைக்கும் மித்ராரா. அல்லாஹ் உங்களுக்கு மழையை தருவான். வயும்திதுக்கும் பி அம்வாலி வபனீன், குழந்தை செல்வங்களை தருவான், பொருளாதாரங்களை தருவான். ஜன்னாத்தி அன்ஹாரா, வளங்கள், மழை நீர், இது போன்ற வறட்சியிலிருந்து பாதுகாக்கப்படக்கூடிய ஒரு நிலையை அல்லாஹு தாலா ஏற்படுத்துவான் என்பது குர்ஆனுடைய அருள் வசனங்களிலே கிடைக்கக்கூடிய தகவல்கள் நமக்கு. பெருமக்களே, அதேபோல் பரக்கத், அல்லாஹு தாலா ஒரு வஸ்துவிலே பரக்கத்தை தந்துவிட்டால் அல்லது ஒரு உயிரினத்திலே பரக்கத்தை தந்துவிட்டால் அது எவ்வளோ பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். இன்னொரு உதாரணம், பிரபலியமான செய்தி அது. ஆடு இருக்கிறது, குறைவாகத்தான் குட்டி ஈனக்கூடிய ஒரு நிலையிலே உள்ளது. நாய் இருக்கிறது, அது மிக அதிகமாக குட்டிகளை போடக்கூடியது. ஆனால் இன்றைக்கு எத்தனையோ ஆடுகள் ஒவ்வொரு நாளும் அறுக்கப்படுகிறது. ஆனால் ஆட்டுக்கூட்டம் தான் அதிகமாக இருக்கிறது. நாய்கள் குட்டி அதிகமாக ஈனக்கூடியது, ஆனால் அதனுடைய எண்ணிக்கை குறைவு தான். காரணம் என்னவென்று சொன்னால், அல்லாஹ் ஆட்டிலே பரக்கத் செய்திருக்கிறான். அது அதிகாலையில் எழுந்திருக்கக்கூடியது, சீக்கிரமாக உறங்கி அதிகாலையில் எழக்கூடியது ஆடு. அதிலே பரக்கத் செய்யப்பட்டிருக்கிறது. நாய் என்பது பின்னேரம் வரை கத்திவிட்டு சாமத்திலே தூங்கி அதிகாலையிலே தூங்கிவிடும். எனவே பரக்கத்தை பெறுவதற்கான வழிகளில் மிகப்பெரிய வழி, நாம் அதிகாலையிலே எழுந்திருக்க வேண்டும். அதிகாலையிலே இந்த உம்மத்திற்கு பரக்கத்து இருக்கிறது. ஆடு அதிகாலையில் எழுந்திருப்பதனால் அல்லாஹு தஆலா அதற்கு பரக்கத் செய்திருக்கிறான். அதேபோல் குர்ஆனிலே ஃபைதா தஹல்தும் பியூத்தன் ஃபஸல்லிமு அலா அன்ஃபுஸிக்கும் தஹிய்யத்தன் மின் இன்தில்லாஹி முபாரக்கத்தன் தய்யிபா. அந்த அருள்மறை வசனத்தில் நம்மளுடைய வீட்டுக்கு நாம் நுழைந்தால் நமக்கு நாமே சலாம் சொல்லிக் கொள்வது. அப்படி சலாம் சொல்லிக் கொள்கின்ற போது அது பரக்கத்தை நமக்கு பெற்றுத்தரும். இப்படி பரக்கத்தை பெறுவதற்கான வழிகளை குர்ஆனிலேயும் ஹதீஸ்களிலேயும் நம்மால் காண முடிகிறது. எனவே இதை கருத்திலே கொண்டு நாம் வாழ்கின்ற போது அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையிலேயும் பரக்கத் செய்வான். நமக்கு எல்லா விதமான வளங்களும் வாழ்க்கையிலே வந்து சேர்வதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.